ஹாய் குட்டீஸ், இன்றைய கதை கேட்க தயாரா? இன்றைய கதை பேசும் மாம்பழ மரம். அமைதியாக படுத்துக்கொண்டு கதையை கேளுங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் மகிழ்வனம் என்ற ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த ஊரே பச்சை நிற ஆடை உடுத்தியது போல வயல்வெளிகளால் நிறைந்திருக்கும். ஊரின் மையப்பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான மாம்பழ மரம் இருந்தது. அந்த மரம் எத்தனை ஆண்டு பழமையானது என்று யாருக்கும் தெரியாது. அந்த மரத்தின் கிளைகள் மேகங்களை தொடுவது போல உயரமாக இருக்கும். அதன் இலைகள் அடர்த்தியாக இருப்பதால் உச்சி வெயிலில் கூட மரத்தடியில் அமர்ந்தால் ஏதோ ஏசி அறையில் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். கோடைக்காலம் வந்துவிட்டால் மரம் முழுக்க செந்தூர ரக மாம்பழங்கள் தொங்கும். அதன் வாசனை பக்கத்து ஊர் வரை வீசும். பள்ளிக்கூடம் முடிந்ததும் புத்தக பைகளை தூக்கி கொண்டு கபிலன், நிலா, முகிலன் மற்றும் அவர்களின் நண்பர்கள் பட்டாளம் அந்த மரத்தை தேடி ஓடி வரும். அந்த மரம்தான் அவர்களுக்கு விளையாட்டு மைதானம். ஆனால் கபிலன் கொஞ்சம் குறும்புக்கார சிறுவன். அவன் மரத்தில் ஏறி மிக அழகாக பளபளப்பாக இருக்கும் மாம்பழத்தை பறிப்பான். ஒரு கடி கடிப்பான். இது சரியில்லை என்று சொல்லிவிட்டு மீதி பழத்தை அப்படியே மண்ணில் வீசுவான். அவனை பார்த்த மற்ற குழந்தைகளும் யார் அதிக மாம்பழங்களை பறிப்பது என்று போட்டி போட்டுக்கொண்டு பழங்களை வீணாக்க ஆரம்பித்தனர். மண்ணில் விழுந்த மாம்பழங்கள் நசுங்கி ஈக்கள் மொய்த்து அழுகி கிடந்தன. அந்த பெரிய மரம், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த கனிகளை இப்படி வீணாக்குகிறார்களே என்று மௌனமாக அழுது கொண்டிருக்கும். ஒரு நாள் மதியம் குழந்தைகள் அந்த மரத்தின் கீழ் விளையாடி கொண்டிருந்தனர். கபிலன் ஒரு மாம்பழத்தை பறித்து ஒரு கடி கடித்து கீழே போட்டான். அந்த நேரத்தில் திடீரென்று குரல் கேட்டது. அடடா, மாம்பழத்தை வீணாக்காதே! குழந்தைகள் எல்லோரும் உடனே நின்று விட்டார்கள். யார் பேசினது என்று அவர்கள் சுற்றி சுற்றி பார்த்தனர். அங்கே யாருமே இல்லை. மீண்டும் அந்த குரல் கேட்டது. உணவை வீணாக்க கூடாது! இப்பொழுது குழந்தைகள் பயந்து போனார்கள். நிலா மெதுவாக சொன்னாள், இந்த மரம் பேசுகிறதா? முகிலன் சொன்னான், ஆமாம், இது பேசும் மாம்பழ மரம் போலத்தான் இருக்கிறது. அனைவரும் ஆச்சரியமாக அந்த மரத்தை பார்த்தார்கள். அடுத்த நாள் அந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. மாம்பழ மரம் பேசுகிறது, மாம்பழ மரம் பேசுகிறது என்று எல்லோரும் மாம்பழ மரத்தை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். இன்னும் அதிக குழந்தைகள் அந்த மரத்தை பார்க்க வந்தார்கள். மீண்டும் கபிலன் வேண்டுமென்றே மரத்தின் மீதேறி ஒரு மாம்பழத்தை பறித்தான். அவன் அதை கீழே போட முயன்றபோது மீண்டும் அந்த குரல் கேட்டது. அடடா, உணவை வீணாக்காதே! அவன் உடனே பயந்து மாம்பழத்தை பிடித்து கொண்டான். அனைத்து குழந்தைகளும் சிரித்தார்கள். ஆனால் முகிலன் அமைதியாக மரத்தை கவனித்து கொண்டிருந்தான். அவன் மெதுவாக கிளைகளை பார்த்தான். அப்பொழுது அவன் ஒரு சின்ன அசைவை கண்டான். அவன் மெதுவாக அதன் அருகில் சென்றான். பின்னர் அவன் சிரித்து கத்தினான். அட, மரம் பேசவில்லையப்பா! அனைத்து குழந்தைகளும் பின்னர் யார் பேசுகிறது, அப்படியென்றால் யார் பேசுகிறது என்று ஆர்வமுடன் கேட்டார்கள். அவன் மேலே காட்டினான். அங்கே ஒரு பச்சை கிளி கிளையில் உட்கார்ந்திருந்தது. அந்த கிளியே மனிதர்களைப் போல பேசிக்கொண்டிருந்தது. அனைத்து குழந்தைகளும் சிரித்தார்கள். ஆனால் முகிலன் சொன்னான், மரம் பேசவில்லைதான் என்றாலும் கிளி சொன்னது உண்மைதானே, உணவை வீணாக்கக்கூடாது. அனைத்து குழந்தைகளும் ஆமோதித்து தலையாட்டினார்கள். அந்த நாளிலிருந்து அவர்கள் ஒருபோதும் மாம்பழங்களை வீணாக்குவதில்லை.
குழந்தைகள் அந்த மரத்தை தன் நண்பனாக பார்த்தார்கள். மீதமுள்ள பழங்களை சேகரித்து ஊரில் உள்ள முதியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்து பகிர்ந்து உண்டனர். அந்த பழைய மாம்பழ மரம் இன்றும் அங்கே நிற்கிறது. தன் பிள்ளைகள் கற்றுக்கொண்ட பாடத்தை பார்த்து பெருமையுடன் அதிக பழங்களை தந்து கொண்டிருக்கிறது. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? உணவை வீணாக்க கூடாது, இயற்கை கொடுக்கும் பொருட்களை மதிக்க வேண்டும். ஓகே குட்டீஸ், இப்பொழுது எல்லோரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் மனம் அமைதியாக இருக்கட்டும். இனிய கனவுகள்.